சந்நிதி முன் வாருங்கள். Psalm 100 verse 2 says, with a happiness glorify his name. நாங்கள் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். We came to worship his name. மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். We came with a happiness. நாங்கள் யாரும் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த இடத்தில் ஆராதிக்க வந்தவருக்கு தேவ மகிழ்ச்சி, தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் ஒரு ஆளுகை செய்யும்படியாக. Let's worship God with the happiness and with the யாரும் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபித்துக்கொள்வோம். ஹalleluya. We bow our heads and now close our eyes and we start. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய தேவ சமாதானம் ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷம் ஆண்டவரே உள்ளங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வந்தவர்கள் ஆண்டவரே வந்தவண்ணமாய் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே யாரெல்லாம் உள்ளத்தின் வாஞ்சியோடு கேட்கிறார்களோ அவர்களை நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த இடத்தில் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களும் தேவனை துதிக்கட்டும் ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு காத்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுவோம். ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்தை தேவன் பொறுப்பெடுக்கும்படியா தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியா ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for this place and the God's presence must be this place. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளை ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் தருவோம் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துக்குள் உம்முடைய கிரியைகள் மாத்திரம் நடைபெறட்டும் ஆண்டவரே. தேவ ஆளுகை ஆண்டவரே உம்முடைய கரம் அசைவாடுகிறதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுக்கும்படியாய் என்னென்ன விதங்களில் எல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ, ஒரு சிறு ஊழியமாக இருக்கலாம், பெரிய ஊழியமாக இருக்கலாம், ஒவ்வொரு தேவனுடைய வழிநடத்தலில் ஊழியங்கள் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for all the ministry the guys are going to do today. God going to lead them with whatever the ministry they do today. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுப்பீராக ஆண்டவரே. PA சிஸ்டம் ஆண்டவரே இயக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா லைவ் ஸ்கிரீன் ஆண்டவரே, ஆண்டவரே மியூசிக் இசைக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுப்பீராக ஆண்டவரே. அசரிம் செய்கிறவர்களை பொறுப்படுப்பீராக ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் இந்த இடத்தில் உமக்காக செய்கிறார்களோ ஆண்டவர் ஒவ்வொருத்தரிடம் உம்முடைய நாம மகிமைக்காக செய்யத்தக்க பிரகாரம் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி. ஆமென். அடுத்த ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவர்கள் தேவதாசனை தேவன் ஆளுகை செய்யும்படியாக அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும். தேவ ஆவியானவர் அவர் மூலமாய் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். And also let's pray for the word of God today. The pastor is going to bring the word. Let the God speak through him today. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே போதிக்கப்படுகிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்றோம். அந்த தாசனை உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த சபைக்கு எது தேவையோ ஆண்டவரே, இந்த விசுவாசிகளுக்கு எது தேவையோ அது அவர் மூலமாக நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாறுதலையும் ஆண்டவரே ஒரு ஆண்டு மகிமையான நேரமாய் காணப்பட கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஆராதனை வழிநடத்துகிற சௌரிக்காகவும் ஆராதனையை குழுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இங்கே பாடப்படுகிற பாடல்கள் ஒரு உள்ளத்திலும் ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும், ஒரு உற்சாகத்தை கொண்டு வரட்டும், ஒரு தேவ விடுதலையை கொண்டு வரட்டும். ஆராதனை வேளையில் சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் மறையட்டும். யாரெல்லாம் மன குழப்பங்களோடு வருகிறார்களோ தேவ சமாதானம் இந்த பாடல் வேளையில் ஆராதனை வேளையில் தேவன் கிருபையாய் இறங்கும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for the worship leader and the worship team. When the worship time comes, every people has to be healed in the name of Jesus. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளை ஆண்டவரே இப்ப நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனை வேளையில் உம்முடைய கிருபை விளங்கும்படியாய் ஆண்டவரே அந்த பாடல்கள் பாடப்படுகிற பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோர்வுகள் நீங்கட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, மனக்கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் உம்முடைய அதிசயம் ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் ஒரு உள்ளங்களிலும் ஆண்டவரே
ஆண்டவரே அப்பா உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக்கொள்வோம். இந்த ஆலயத்துக்கு வருகிற ஆராதனைக்கு வருகிற ஒரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய், சிறு பிள்ளையோட சிந்தையில் தேவனை குறித்தான வைராக்கியம் வரட்டும். வாலிபர்கள் மத்தியில் தேவனை குறித்ததான நல்ல கருத்து எண்ணங்கள் உருவாகும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for our children and the youth and adults. Let the God lead them according to His words. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓய்வு நாள் பாடசாலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் உமக்காக சிறு வயதிலே ஆண்டவரே அந்த சிந்தையோடு வாழத்தக்க கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் உதவி செய்வீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளாய், உம்முடைய வல்லமைக்குள்ளாய், உம்முடைய பலத்த கரத்தின் நிழலுக்குள்ளாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை குறித்ததான தாகம் உம்மீது ஆண்டவரே வாஞ்சை வந்தவர்களாய் உமக்காக ஓடத்தக்க எதிர்த்தை ஒவ்வொரு வாலிபருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி என்று சொல்லுறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வருகிற பொழுது முதல் எங்களுடைய ஆலய அந்த வாசலில் கிடக்கிற குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பு, நாங்கள் ஆலயத்துக்கு வருகிற பொழுது அவனை ஆராதிக்க வருகிறோம், அதுக்கு மேலாக ஒரு எதிர்பார்ப்போடு வர வேணும். இந்த எத்தனை பேர் வந்து ஆண்டவர் என்னை சந்திக்கணும் என்று, எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவர் என்னை காண வேண்டும் என்று. தேவன்களை காண்கிறார், ஆனால் தேவன் காணோம் என்று சிந்தை எங்களுக்குள் வர வேண்டும், எங்களுக்குள் உருவாக வேண்டும். எப்படி நாங்கள் வாஞ்சிக்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். When we come to the church, we have to come with expectation. When we come with expectation, God will know what we have in our heart. According to that, He is ready to help us and heal us and bless us. நாங்கள் ஒரு நிமிடம் மௌனமாக, யாருமாக கண்களை மூடி மௌனமாக, ஆண்டவரே நான் உம்மை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. Let's be silent for a while and we think about us and we say, எல்லாருமாக ஒரு அமைதி நிலைக்குள்ளாக இருந்து உள்ளத்தில் ஆழத்தில், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. Oh Father, that you are seeing my heart. அப்பா என்னை நான் ஆயத்தப்படுத்துறேன் ஆண்டவரே. Let me prepare myself. அப்பா நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை குறித்ததான சிந்தை எனக்குள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வெளியே நடக்கிற சூழ்நிலைகள் சம்பவங்கள் அல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே நீர் என்னை நிரப்புவீராக ஆண்டவரே. Fulfill me, O Lord. ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. I commit my family என்னுடைய to my பிள்ளைகளை hands. ஒப்பு கொடுக்கிறேன் I ஆண்டவரே. commit my children, O Lord. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. I commit my spirit life. யாவருமாக விசுவாசிகள், இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். Trust today. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். Fulfill you. உங்களுடைய பலவீனங்களை போக்குவார், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். இன்றைக்கு 5 மாத கடைசியில் வந்து நிற்கிறோம். 5 மாதம் நிறைந்து நாளைய தினம் புதிய மாதத்துக்கு கடந்து செல்ல போறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். We have complete our 5 months. தேவனுடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். தேவனுடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். தேவன் பாராட்டின அன்பை, தேவன் பாராட்டின எல்லா விதமான நன்மையான காரியங்களை நினைத்து பாருங்கள். நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. We are alive today because of grace of தேவனுடைய God. இரக்கங்கள், His grace. நாங்கள் ஜாவரமா எழுந்து நின்று ஒரு விஷயம் சொல்லுவோமா, இயேசுவே நான் ஜாவரமா எழுந்து நின்று, இயேசுவே Let's stand and say, இயேசுவே இயேசுவே, எல்லாரும் வாயிலத்தில் இயேசுவே Oh Jesus, என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. I commit myself to என்னுடைய you. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. commit to my hands ஆண்டவரே என்னை family. பாதுகாத்தீர் ஆண்டவரே. You protect என்னை us, வழி O Lord. நடத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே தாங்கினீர் ஆண்டவரே. You protect us with your ஆண்டவரே grace, O Lord. உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்க கிருபை பாராட்டினீர் You ஆண்டவரே. help us to be in your presence, O இயேசுவே Lord. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? We thank you, Lord. எல்லாரும் நன்றி என்று சொல்லுவோமா? Let's say thank you to எல்லாரும் Lord. நன்றி என்று சொல்லுவோமா? Let's say thank you. எல்லாரும் நன்றி என்று சொல்லுவோமா? Let's say thank you. நாங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறோம், We தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், We came to தேவனை worship. காண வந்திருக்கிறோம், We came to meet தேவனுடைய Him. சத்தத்துக்கு செவிசாய்க்க வந்திருக்கிறோம். We came to hear His word. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுறோம் ஆண்டவரே. thank you, Lord. என்னை பலப்படுத்தினீரே, என்னை Thank you that you திடப்படுத்தினீரே, have strengthened us, O Lord. ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் தாங்கினீரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி Thank you, யாருமாய் Jesus. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் Hallelujah. ஆண்டவரே. கர்த்தாவே
கத்தாவே ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். Hallelujah. எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு நல்லவர்? How many of you can say God இயேசு போதுமானவர்? God is sufficient for me. ஆமென். ஹalleluya. ஆவியானவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். He is in a spirit. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says whenever come to him we have to be ஆமென். earnest. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். The ஹalleluya. God we worship is almighty. எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள்? How many of you are happy to be here? சந்தோஷத்தை குலைக்கிற காரியங்களை விட்டறிந்து போட்டுட்டு Stop all the unhappy things. நாம் தேவனை நோக்கி நாங்கள் ஆராதிக்க போறோம். We look upon God and worship him. சகோதரன் சொன்னது போல கர்த்தர் இந்த 5 மாதம் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். God lead us last 5 months. பாருங்க இப்படி இந்த 5 மாதங்கள் போனதென்று எங்களுக்கு தெரியாது. We can't believe how we come across these 5 நாங்கள் months. நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. This is the God's will that we are standing கர்த்தருடைய here. சுத்த கிருபையால் It's the நிற்கிறோம். will of God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நாங்களுக்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். Our God, our Jesus is எங்களுக்காக sufficient for us. ஜீவனை கொடுத்த தேவன். He gave his life for us. ஆகவே இந்த பாடல் சொல்லுகிறது எனக்காய் ஜீவனை விட்டவரே The song என்னோடு says- இருக்கும். ஆமென். ஹalleluya. The song says he gave his life for us. கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாங்கள் பாடுவோம். Let's clap our hands and we sing this song. ஹalleluya. நல்லவர். ஆமென். எனக்காய் ஜீவனை விட்டவரே என்னோடு இருக்க எடுத்தவரே எனக்காய் ஜீவனை விட்டவரே என்னோடு இருக்க எடுத்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே சொல்லுமா இயேசு போதுமே அவர் போதுமானவர் இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே சொல்லும் பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லுவேன் உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லுவேன் இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே நல்லுள்ள இடங்களில் மேத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் புல்லுள்ள இடங்களில் மேத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை அவர் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் மாத்திடுவார் இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர்கள் என்னை சொல்லுவோம் மனிதர்கள் கைவிட்டாலும் மாமிசம் அழுகி
ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆமென் ஆரில்ல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீர்களா உற்சாகத்தோடு இருக்கிறீர்களா Are you strengthened or are you sorrowful today? ஏனென்றால் நீங்கள் உங்களை பார்க்கும்போது சோர்ந்து கவலையோடு இருக்கிற மாதிரி தெரிகிறது We can see that you all are with a sadness, not in a happy mood. வேதம் சொல்லுது எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது God says, the Bible says, be happy all the time. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று Once again, the God says, be happy with God all the time. ஆமென் ஹalleluya சத்தமா ஆமென் சொல்லுங்க ஹalleluya Let's say loudly hallelujah and amen. என்னை காக்க கர்த்தர் உண்டு சொல்லுங்க எத்தனை என்னை காக்க கர்த்தர் உண்டு Let's say கர்த்தாய் என்னை காப்பார் அவர் He is அப்பொழுதும் கண்ணுறங்காமல் எங்களை காக்கிற தேவன் He without sleeping he is protecting us. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் He is to இருக்கிறார் protect us from the day and the night. நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியது இல்லை We don't want to worry about anything. உலகத்திலே இருக்கிறவர்கள் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் The God is bigger than everybody else in us. ஆமென் ஹalleluya உற்சாகத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடுவோம் Let's sing this song. என்னை காக்க கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பார் ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார் என்னை காக்க கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பார் விசுவாசத்தோடு ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார் என் கால்கள் இடறிடாமல் தூதர்கள் கொண்டு காப்பார் நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார் நான் நடந்து உணவினாலும் தூதர்கள் கொண்டு காப்பார் நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார் என்னை காக்க கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பார் காப்பார்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார் என்னை காக்க கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பார் காப்பார்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார் பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே ராஜாம பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாது விசுவாசத்தோடு பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே ராஜாம பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே என்னை காக்க கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பார் ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார் என்னை காக்க கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பார் ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார் சிங்கத்தின் கெவியில் கூட விழுந்திடவே நான் விழுந்திட மாட்டேன் தீவிரமாய் தீவிரத்தேன்
சிங்கத்தின் கெபிலே தானியலை போட்டபோது சிங்கம் பச்சாதபடி வாயை கட்டிய தேவன் என்றும் எங்களோடு இருக்கிறார். ஹalleluya. He is always with us and He ஆமென். is ready to protect us. சாத்ராக்கு மேசாக்கை அக்கினி ஜுவாலையிலே போட்டபோது அது வேகாதபடி 4ஆம் நபராக தேவன் உலாவிக் கொண்டிருந்தார். ஹalleluya. Hallelujah. அப்படிப்பட்ட தேவன் எங்களை தாங்குகிறவராயிருக்கிறார். எந்த சேதமும் வராதபடி எங்களை காக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உறங்காத தேவன். நாங்கள் படுத்து உறங்குவோம், ஆனால் எங்கள் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. We thank you, ஆமென். இதுவரை நடத்தின தேவன், நாங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை நாங்கள் துதிப்போம், நாங்கள் துதிப்போம். நன்றி நன்றி அப்பா. ஆராதனைக்கு உரியவரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus ஆண்டவரே. அப்பா சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹalleluya. நன்றி நன்றி. நல்லவர் வல்லவர் பெரியவர். அவர் எவ்வளவு நல்லவர். எத்தனை பேசுறேன் கர்த்தர் என் வாழ்க்கையில நல்லவராய் How இருக்கிறார். many of you can say God is good எங்கள் in my குடும்பத்திலே life? அவர் நல்லவராய் He is இருக்கிறார். good in my family. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறார். He is good in our children's life as well. ஆகவே நாங்கள் இந்த பாடலை நாங்கள் தேவனை துதித்து ஆராதிப்போம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. Thank you, Jesus. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்தவரே. எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு
கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீ நல்லவரே, Say that. வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஹalleluya. கைகளை தட்டி சொல்லுவோம், அவர் நன்மைகளின் நாயகன். அவர் எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை சந்திக்கிற தேவன். நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலே உண்டாய் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருகிறது. He is a ஹalleluya. God who meet all of expectations. ஆமென். நன்மையை தருகிற தேவன். He always give us a good thing. அவர் நன்மையானதை தருகிற He தேவன். always provide us a good எங்கள் thing. அன்பான தகப்பன். He is a loving God. ஆமென். ஆமென். ஹalleluya. தாயின் கருவிலே உருவாக முன்னமே எங்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் வேறு பிரித்தங்களை தெரிந்து கொண்ட தகப்பன். He is a separate us from our mother's womb. எவ்வளவு நல்ல தகப்பன். What a good God he இந்த is. உலகத்திலே இருக்கிறவர்களும் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is Almighty God in with us. நன்றி செலுத்த இத்தனை காலம் நடத்தி வந்தீங்களே அப்பா. Oh, எங்களை Father, we thank you போஷித்தீங்களே that you அப்பா. have எவ்வளவு lead us எங்களுக்கு till now. வாழ்க்கையில செய்த நன்மைகள் எண்ண முடியாது கர்த்தாவே. உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் அப்பா. உமக்கு Hallelujah. நன்றி. We அன்று thank you, Lord. ஜோசுவாவை பார்த்து மோசே சொன்னது போல, ஆண்டவர் சொன்னது போல, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். ஹalleluya. As I was with Moses, I'm going to be with you as well. That's the way God says to Joshua. ஆமென். நானும் என் Hallelujah. வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹalleluya. ஜோசுவா சொல்லுறான், நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். Me and my household, we worship God only. எத்தனை That's பேர் the கர்த்தரை way. சேவித்திருக்கிறீர்கள்? How many of you are ready to worship கர்த்தர் God? எவ்வளவு நல்லவர். What a love, a good God. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். God is good. Taste and see how He is good. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக இதுவரை நடத்தின தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம், ஆராதிப்போம். இருதயத்தின் Let's say உள்ளத்திலே thank you to இருந்து him. நாங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போம். நாங்கள் நிற்கிறது அவருடைய கிருபை. ஹalleluya. எங்களுடைய Because of- பலனோ எங்களுடைய சத்துவமோ அல்ல. Not with our power and our strength. Because of ஆமென். His power we are விசுவாசத்தோடு, standing here. விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடித்து நாங்கள் பாடுவோம். With a trust and confidence we sing this song. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி,
அழைத்தது அதிசயமே. சொல்லுவோம் வாயிலை திறந்து. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, என்னால் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிழலாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி, நன்றி, நன்றி என் தேவனே. கரு போல சுமந்தீரே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. நன்றி. எத்தனை நல்லவர். ஆமென். What a எங்களை good God. சுமந்த தேவன், He is எங்களை தாங்குகிற carrying us. தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன், He is holding எங்களோடு us. He கூட never goes வருகிற away from us. தேவன், ஒருவரும் செய்ய முடியாத காரியங்களை எங்களுக்காக செய்த தேவன், எங்களுக்காக தனது இரத்தத்தை சிந்தின தேவன், எங்கள் பாவங்களை கழுவின தேவன், எங்களுக்கு ஜீவனை தந்த தேவன், எங்களுக்கு மாமிச சிந்தைகளை எடுத்து ஆவியின் சிந்தையை தருகிற தேவன், ஆவியிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு இந்த இடத்திலே. அப்பா, உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், கவலைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தகப்பன் உண்டு. அவர் இந்த இடத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதீங்க என்று சொன்ன தேவன், உங்கள் துக்கங்கள் கவலைகள் அவர் மேலே வைக்கும் போது அவர் பார்த்துக் கொள்வார். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கைகளை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரலோகத்தின் தேவன் இந்த மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். Let's lift up நன்றி, your நன்றி hands and we அப்பா. say this song. Hallelujah. Hallelujah. For the Lord Almighty reigns. Hallelujah. 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 For the Lord Almighty reigns. Hallelujah. Holy, holy,
கர்த்தர் நல்லவர். தாராதனில் தேவன் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மீதியானவர்களிலிருந்து தேவன் பொறுப்படுக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த துதி ஆராதனைக்காக நன்றி சுவாமி. இந்த துதி ஆராதனையும் நீர் மகிமைப்பட்டீர் ராஜா. உம்மை உயர்த்த உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக நன்றி சுவாமி. Omnipotent Father, we thank you for this wonderful privilege that you've given us to come and praise and worship you in truth and in spirit, oh Father. And you have been honored, oh Father, because you are worthy of all honor, glory and praise. மீதமுள்ள நேரத்தையும் ஒரு பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. பள்ளிக்கூட பிள்ளைகளை நாங்கள் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் ஞாயிறு பள்ளிக்கூடங்களும் போய் உம்மை கற்றுக்கொள்ளும் அறிவில் இன்னும் விருத்தியரை நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியர்களையும் ஒப்படைக்கிறேன் ராஜா. அவர்களையும் நீங்கள் ஞானத்தினால் நிரப்பி பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் கற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். We also commit all those Sunday school children as they go to study more about you, Lord. We ask that you anoint them with your wisdom and knowledge, your Father. And we also commit the Sunday school children, the teachers, give them the wisdom to teach the children the appropriate and the right things so that they grow in the knowledge of you, Lord. இப்பொழுது இந்த வார்த்தை பகுதிக்காக உடம் வருகிறேன் கர்த்தாவே. வார்த்தையை கொண்டு வர தாசனை முழு பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். சிலுவை நிழலில் நீர் அவரை மறைத்து நீர் வழிபடும்படியாக ஜெபிக்கிறேன். We also come for this word of God. We commit the servant of God who is sharing the word of Father. We ask that you cover him in your cross and you be revealed through him. இந்த வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நல்ல நிலத்தில் போட்ட விதைகள் போல பன்மடங்காய் பெருக ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தையும் கிருபையும் அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். We ask that we plant this word in our hearts, meditate upon it, and let this be a blessing and multiply manyfold, oh Father. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. We give all honor, glory and praise to you alone, our living matchless name of Jesus Christ we ask and pray. Amen. Amen. Please be seated. நீங்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கு போகும்போது ஒரு நான் தாப்பன் மகன் கம்பினேஷனை இப்பொழுது உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்கள் எல்லோருக்கும் நன்றாக அறிந்த எங்கள் சவுத் ஹாலை சேர்ந்த பாஸ்டர் ஜஸ்டின், அவருடைய மகன் இசைக்கியா முதலில் வந்து ஒரு பாடலை பாடிய பின் பாஸ்டர் ஜஸ்டின் எங்களை வார்த்தையில் வழிநடத்துவார். We welcome Pastor Justin and Isekia, who are no strangers to us. They do ministry in South Hall area. My son Isekia will come and sing a song first, and then Pastor Justin will share the word of God. Put your hands together and welcome Isekia for us. Thank you, brother. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பெத்தானியா சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். Of Jesus Christ and on behalf of Bethany, we welcome all of you. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் சத்யராஜிடமிருந்து உங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு வருகின்றேன். Not only that, I bring greetings from our senior pastor, Reverend TMI Satyaraj. இந்த வேளையிலே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பெத்தானியா கெண்டன் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் சுதேஷ் அவர்களுக்கும் பாஸ்டர் சஞ்சய் அவர்களுக்கும் பிரதர் ரங்கன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். We thank Pastor Sudesh and Pastor Sanjay for giving me this opportunity to share the word today. கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். இந்த வேளையில் நாங்கள் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடப்போறோம். ஆராதித்த விதமாய் நாம் தேவனை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைகள் தயவு செய்து யாவரும் prayer attitude, shall we all stand up and sing this song before we listen to the word of God. Praise to Jesus. God sent his son, they called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Solo. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future. Life is worth the living just because he lived. How sweet to hold a
உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Lord, we exalt you with thanksgiving, Father. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவதில்லை சுவாமி. Lord, we do not worry about tomorrow. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறீர். Because you are a never changing God. உம்மை போல் ஒரு நல்ல தேவன், உம்மை போல் ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை கர்த்தாவே. There's no one good as you are, Father. எங்களை அழைத்தவர் நீர் உண்மையிலவர், எங்களை தெரிந்து கொண்டவர் நீர் உண்மையிலவர் சுவாமி. Lord, you called us ஆண்டவரே and you are truthful. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் சுவாமி. Lord, we did not choose you, but you chose us, Father. நீர் அழைத்தவர் உண்மையிலவர் ஆண்டவர். One who called is faithful. எல்லா கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். All honor, glory, and நீர் praise எங்கள் to you. மத்தியில் உயர்ந்திருப்பீராக You are ஆண்டவரே. exalted in our midst. இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen, amen. தயவு செய்து Yeah, please be seated, and children, you may go for your classes now. Praise Jesus. இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to commit the word of God and ask that the Lord bless this word, O Father. பரலோக தகப்பனே அப்பா, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Heavenly Father, we give thanks for this time. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை போல மேலானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. There's nothing more important or higher இந்த than நாளில் your உம்முடைய word. வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் We ஜெபிக்கிறேன் pray that ஆண்டவரே. you bless us with your word. ஆண்டவர் today. இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்புற எல்லா விதமான மீட்டுமையான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் புறப்படுத்துகிறேன் கர்த்தாவே. Lord, we rebuke in the name of Jesus anything that rises against உம்முடைய this word. வசனத்துக்கு விரோதமாக எழும்புற எல்லா அரண்களையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, we commit each and everything that rises against your word. உம்முடைய வார்த்தையினால் எங்களை கட்டுவீராக ஆண்டவரே. Build us with your word. இந்த வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை Give செய்வீராக. us the grace to remain in this பரிசுத்த word. ஆவியானவர் தாம் எங்களை ஆளுகை செய்வார். Holy Spirit, take control of இயேசுவின் us. நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல In தகப்பனே. Jesus' name we ask and pray. ஆமென். Amen. இன்றைய நாளிலே உங்களோடு நான் பேசும்படியாய் The title of my sermon today is, கர்த்தருடைய உள்ளத்திலே போட்ட ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போறோம். we are going to meditate a few things that the Lord put in my heart. செய்தியின் தலைப்பு என்னென்றால் மாறாத தேவன். The title of my sermon is The Lord Who Never Changes. ஆமென். ஆமென். கர்த்தர் மாறாதவர். God never changes. நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே எல்லாமே மாறக்கூடியவையாக இருக்கின்றன. We see in this world that everything changes, ஆனால் தேவன் ஒருவர் தான் மாறாத தேவன். but God alone is the one who never changes. நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவாசத்திலே வாழும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Each one of us have been called to live in our faith. நாங்கள் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். We have been saved through our faith. இது எங்களால் உண்டானது அல்ல. This is not something that happened இது because of தேவன் us. எங்களுக்கு கொடுத்த அருள்வின தேவ கிருபையா இருக்கின்றது. It is purely God's grace that He gave us salvation. நான் பார்க்கிறோம் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் அறிந்து நாம் ஆண்டவரண்டையில வந்திருக்கின்றோம். And we also know that He is alive and He gives the benefit to everyone who believes in Him. நாங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் மாத்திரமல்ல, நாம் விசுவாசத்தினால் வாழும்படியாய்த்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். Not only we are saved by our faith, but God has called us to live in our faith. விசுவாசம் எப்படி எங்களுக்கு உண்டாகிறது? How do we have faith? அப்போ வேதத்தை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது எங்களுக்கு விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகின்றது. The faith comes through asking, and asking is through the word of God. அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால் தான் எங்களுக்கு விசுவாசம் உண்டாகிறது. And through the word of God we have faith. நாம் மறந்துடக்கூடாது, இந்த வார்த்தை என்றால் தேவன். We should never forget that word means Lord. இந்த வார்த்தையை நாம் கிளிப்பிள்ளை போல பாடமாக்கி அப்படி மனப்பாடம் செய்து சொல்வது அல்ல. இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் எவ்வளவாய் இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. We should never forget the Lord who gave these words and His characters, rather than just memorizing these words and repeating them. அநேக நேரங்களில் நாம் வசனத்தை மனப்பாடம் செய்து நாங்கள் சொல்லிவிடுவோம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். Many times we memorize this and repeat this word over and over again, but we always conveniently forget what a good Lord we have. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் மாறாத தேவன். Psalmist says that He is a God who never changes. எங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு எப்படி இருக்கும் என்றால், எவ்வளவுக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோமோ
அந்த அளவுதான் எங்களுடைய விசுவாசம் இருக்கும். The limit of our faith is limited to the knowledge that we have in our God. ஒரு தியோலஜியன் சொல்லுகின்றார், எவ்வளவுக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுதான் எங்களுடைய ஆராதனை இருக்கும், அந்த அளவுதான் எங்களுடைய ஜெபம் இருக்கும், அந்த அளவுதான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். A theologian has said the level of knowing God is the level that we will worship Him, will read the word and praise Him. எந்த ஒரு அளவும் கூடவும் மாட்டது குறைய மாட்டது. எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும், எங்களுடைய ஜெபம் இருக்கும், எங்களுடைய ஆராதனை இருக்கும். It won't increase this way or that way. The level, the amount that we know God, that is how our faith is and our prayer is. சில நேரங்களில் நான் சிந்தித்து பார்ப்போம், ஆராதனைக்கு வர்ற எல்லோருமே அங்கே தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்றால் கிடையாது. We might think sometimes, do everyone who comes to the church service know the real God? No. எல்லாருமே அறிந்திருப்பார்கள், ஒவ்வொருவருக்கும் அளவு இருக்கின்றது. Many of you, all of us will know God, but there's a certain level that we know God of. அநேக நேரங்களில் பாபமா இருந்தால் அந்த ஆராதனையிலே நாங்கள் கண்டுகொள்ளலாம். We can see that through the praise and worship. ஏன்னா ஆண்டவர் ஒரு பொருட்டாய் அநேகர் எண்ணுவது கிடையாது. Many totally ignore God. ஆண்டவர் அவர் ஒரு வல்லமையுள்ள தேவன், ஒரு மகத்துவம் உள்ளவர் என்பதை அவர்கள் எண்ணுவது கிடையாது. ஓகே, ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். They only merely think that, oh, I know God, so I need to praise Him, but without knowing that the omnipotent God that we are worshiping, they don't worship Him to the level that He deserves to be worshipped. ஒருவன் தேவனை நன்றாய் அறிந்திருந்தால் அவருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ கையை உயர்த்தி ஆராதனை செய். If someone knows God very well, then there is no reason for us to tell him, lift your hand to worship God. முழு மனதுடன் நீ ஆராதனை செய். With the wholeheartedly praise God, we don't need to tell them. அவர்கள் அறிந்திருக்கிற அளவு அவ்வளவுதான். That is the level that they know God of. ஆகவேதான் ஆராதனையில அநேகர் போன பார்ப்போம், ஃபுட்பால் மேட்ச் எப்ப ஸ்டார்ட் பண்ணுது, கிரிக்கெட் மேட்ச் எப்ப ஸ்டார்ட் பண்ணுது. ஏனென்றால் தேவன் ஒரு பெரியவர் கிடையாது, தேவன் மகத்துவமானவர் கிடையாது. ஏதோ நான் அறிந்திருக்கின்றேன், நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். So they think that God is not so honorable and they forget the might of the Lord. So that's why when during praise and worship they concentrate on other things such as checking their phones as to when the match is beginning. ஆனபடிதான் அந்த இறையியல் ஆள் சொல்கிறார், எவ்வளவுக்கு கர்த்தரை ஒரு மனிதன் அறிந்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அவனுடைய ஆராதனை வித்தியாசமா இருக்கும். That is why the theologian says the level that we know God, our level of worship will also be அவனுடைய ஜெபம் அப்படி இருக்கும். The level of prayer that we pray will be according to that. ஆனபடிதான் பவுல் திரும்ப சொல்கிறார், கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். That is why Paul repeatedly says we need to grow in the knowledge of God. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்க போன்றோம், தேவன் மாறாதவராய் இருக்கின்றார். Today we are going to see that the God never changes. சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே இருந்து 27ஆம் வசனத்தை பார்ப்போமா இருந்தால், If you read from Psalms 102 verses 22 to 27, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, அவைகள் ஒளிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரத்தை போல பழமையாய் போகும், அவைகள் ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். 22 to 27. 25 ல இருந்து 27 Okay. சங்கீதம். In the beginning you laid the foundations of the earth, and the heavens are the work of your hands. They will perish, but you remain. They will all wear out like a garment, like clothing you will change them, and they will be discarded. But you remain the same, and your years will never end. Amen. ஆமென். இங்க பார்க்கிறோம், சங்கீதக்காரன் மறுபடி சொல்றார், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். So the psalmist keep repeating the same thing over and over again. You remain the same. இந்த நம்ம பார்க்கிறோம், இந்த வசனத்திலே பூமியும் அது எல்லாமே அழிந்து போகும். So we see that the heavens and the earth will all perish. அநேக நேரங்களில் நான் நினைப்போம், இந்த பூமி நிரந்தரமா இருக்கும், இது சொல்லிட்டா இருக்கும், இதை யாராலுமே அசைக்க முடியாது என்று. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இதை ஒன்றுமில்லாம ஆக்க வல்லவர். Many times we think this world is going to never end, it's going to be a solid world, but God is able to destroy anything that He wants. வெளிப்படுத்தல நான் பார்ப்போமா இருந்தால் பூமியும் வானமும் ஒளிந்து போகும் என்று இருக்கின்றது. In the Revelations we see that the heaven and earth will fade away. இது ஒளியக்கூடிய ஒன்று. This is something that is perishable. இது மாறக்கூடிய ஒன்று. It is something that can be changed. காலங்கள் மாறக்கூடியவை. The times can be changed. மனிதர்கள் மாறக்கூடியவை. People can change. சூழ்நிலை மாறக்கூடியவை. Circumstances can change. உடல் நலம் மாறக்கூடியவை. Our health can change. பொருளாதாரம் மாறக்கூடியவை.
Our economic status can change. எல்லாமே மாறக்கூடியவைகளாய் இருக்கின்றன. Everything is changeable. Or வேதம் சொல்லுகிறது அவர் மாத்திரம்தான் மாறாதவர். but the word says he alone will remain the same. Amen. ஒரு நிமிடத்திலே எல்லாமே மாறக்கூடியதாய் இருக்கின்றது. In a minute everything can change upside down. தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே பாப்போமா இருந்தால் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பார்க்கலாம். If we see in Daniel chapter 4, we see about the kingdom of Babylon. அங்க பாப்போமா இருந்தால் நேபுகாத்நேசர் என்கிறான பெரிய ராஜா அவன் வாழுகின்றான். There was a great king called Nebuchadnezzar. அவனுடைய வல்லமை அதிகாரம் மிகவும் பெரியதாய் காணப்பட்டது. We see his authority rule over it's so முழு mighty. உலகத்தையுமே அவன் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் ஒரு பெரிய வல்லரசாய் அவன் காணப்பட்டான். He was a great king who ruled an empire who ruled over the அவன் world. தன்னை தேவனுக்கு ஒப்பாய் அவன் தன்னை சொல்லுகின்றான், தன்னை வணங்காத யாவரும் அங்கே எரிகின்ற அக்கினியிலே போடப்பட வேண்டும். And he considers himself equal to God and says, if anyone does not worship me, அங்கே I will put பெருமை them. பிடித்தவனாய் காணப்படுகின்றான். He was filled with so much pride. அதுக்கு காரணம் என்னென்றால் அவனுடைய அதிகாரம், அவனுடைய வல்லமை, அவனுடைய இருந்த பணம், பொருள், பலவிதமான படைகள் அப்படியா இருக்கிற பொழுது ராஜாக்கு மிகவும் பெருமை உண்டாகிறது. And the reason why he was filled with pride is the forces that he had, the money that he had, the authority that he had. That's what made him filled with pride. ராஜாக்கள் பெருமை கொண்டால் அங்கே ஜனங்களை அழிப்பதுதான் அவர்களுடைய மெயினா இருக்கின்றது. If the king becomes full of pride, then his job becomes to destroy people. அவனுடைய சாம்ராஜ்யத்தை பார்க்கிற பொழுது மிகவும் மிகவும் அவன் பெரிய ஒரு ராஜாவாய் காணப்பட்டான். If you see his kingdom, he was an emperor for many kingdoms actually. அவனுடைய பலசை சுத்தி 6 மைல் தூரமாய் பெரிய கட்டிடம் இருந்தது. 6 மைல் தூரம் அவனுடைய பலசை சுத்தி பெரிய பாதுகாப்பு, பெரிய பலமுடையவனாய் காணப்பட்டான். So his protection lasted 6 miles around his palace. யாருமே அவனை அசைக்க முடியாதவனாய் காணப்பட்டான். No one could even come near him to shake him. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு நிமிடத்தில் அவனுடைய ராஜ்யம் மாறினது. But the word says in a minute his kingdom got destroyed. ஒரு நிமிடத்தில் அவன் பைத்தியம் பிடித்து போனான். In a moment his whole mental status changed. ராஜாக்கு பைத்தியம் பிடித்தா எப்படி இருக்கும்? How would it be if the king becomes a lunatic? அங்க ஆடு மாடுகளோடு புல்லு மேய்கிறவனாய் காணப்பட்டான். And with the cattle he was feeding on இவ்வளவு வல்லமை அதிகாரம் படைத்தவன் இருந்தால் ஆனா ஒரு நிமிடத்திலே சீன் மாறி போயிற்று. He was so authoritative, but in a minute the whole scenario changed. பெருமை உள்ளவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் காணப்படும். And the lives of people who are filled with pride, எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும். everyone's life would be ஒரு like that. நிமிடத்தில் சீன் மாறிடும். In a minute everything will change. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒருவரான் மாறாத But the தேவன். word says he alone is never changing. ஆனபடிதான் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அவன் எப்பொழுதும் கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான். And that is why in the life of David he always believed in Christ. அவன் சொல்றான் கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். He says the blessed are those who believe in the Lord. அவனும் பெரிய பணக்காரனாய் இருந்தான். He was also a rich person. அவன் பெரிய ராஜாவாய் He இருந்தான். was a great king அவன்கிட்ட too. இருந்த பெரிய பராக்கிர படைகள் எல்லாம் இருந்தது. He had so much of forces and ஆனா அவன் எப்பொழுதும் அவன் பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் இருந்தான். but he was a person who always looked on to எந்த the heavenly Father. சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை நம்புகிற மனுஷனா தான் In any இருந்தான். circumstance he ஆனா always believed அவனுக்கு God. தெரியும் இது எல்லாம் மாறக்கூடியவை. He knew that everything that he had பொருளாதாரம் would change. மாறக்கூடியவை. Economy can change. எங்களுடைய வேலை மாறக்கூடியவை. Our work status நாங்க could நம்பி change. இருக்கிற காரியங்கள் மாறக்கூடியவை. Things that we believe can change. எங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் மாறக்கூடியவை. All things in our lives can change. வேதம் மறுபடி சொல்லுகிறது கர்த்தர் ஒருவரான் மாறாதவர். And the word repeatedly says God alone is the one who never changes. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவர் ஒருபொழுதும் ஒளிந்து போக மாட்டார். Heaven and earth shall fade away, but his word shall never fade away. ஆமென். இந்த வேளையில நாங்கள் 3 அடிப்படையாக இந்த 3 வசனங்களை நான் வாசிக்க போறோம். மாறாதவர் என்கிறதான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த 3 வாக்கியங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கின்றன. In order to understand this truth, there are 3 important scriptures that we are going to read. வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Shall we read Malachi chapter 3 verse 6? இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்தார்கள் என்று பார்த்தால் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழுகின்றார்கள். Before we read this, if you look at the Israelites' lives before this, they were living in a very tormented circumstance. அவர்கள் தேவனிடமிருந்து விலகி இருந்தார்கள். They were separated from God. அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு மீறி காரியங்களை செய்தார்கள். And they disobeyed the commandments of தேவ God. அன்பை அவர்கள் வெறுத்தார்கள். They hated the love of God. ஆனால் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். But God spoke to them. வாசிப்போம் 3:6.
Malachi 3:6. அங்க சொல்ற நான் கர்த்தர் நான் மாறாதவர். I the Lord do not change. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. So you the descendants of Jacob are not destroyed. அவருடைய சூழ்நிலையை பார்ப்போமா இருந்தால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டனை அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். If you look at their circumstances, they were to be destroyed and they were to be punished. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நான் மாறாதவர். But the Lord says, I Lord do not change. நான் யாக்கோபின் புத்திரரை அழிப்பது இல்லை. I will not destroy the descendants of Jacob. அவர்களுடைய உண்மையினாலேயோ அல்லது அவர்கள் பெரிய வல்லவர்கள் என்றபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படவில்லை. மாறாக தேவன் மாறாதவராய் இருக்கிறபடினால் அவர்கள் காக்கப்பட்டார்கள். Not because of the strength or the might of the Israelites, but because God did not change, the Israelites were saved. அவர்களுடைய உத்தமமோ அவர்களுடைய நல் வாழ்க்கையோ அல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மாறாதவர். Not because they were loyal or they lived a proper life, but because God was never changing. That's why they were not destroyed. யாத்ராகமம் 34:6 வசனத்தை பார்ப்போமா இருந்தால் Exodus 34:6 says, இந்த வசனம் மிக மிக முக்கியமான வசனம் it's a வேதத்தில். very important verse in the Bible. ஏனென்றால் தேவன் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிற வசனமா இருக்கின்றது. This is a word that reveals who God really அவருடைய is. குணாதிசயம் என்ன, அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் யார் என்பதை அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God reveals the attributes and his personalities to the people of Israel in this verse. இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வனாந்தரத்திலே தேவனை கோபமூட்டுகிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் அங்கே விக்கிர ஆராதனை செய்கிறார்கள், தேவனை ஒரு பொருட்டா எண்ணாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். If you look at the background of this verse, in the wilderness the Israelites were disobeying God and they did not even think of God of something, but they disobeyed and were worshipping idols. ஆனால் கர்த்தர் யார் என்பதை அங்கே மோசேக்கு வெளிப்படுத்துகின்றார். And God reveals who he is to Moses. மோசே அங்கே தனியே வரும்படியாய் மலைக்கு அழைக்கின்றார். Moses is called to the top of the mountain to come மோசே alone. கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று. Moses says, show me your glory, Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்க முடியாது, என்னுடைய பின்புறத்தை நீ பாப்பாய், என்னுடைய மகிமையை காண்பாய் என்று. God says, you cannot see me, but you can see the back of me. ஆனா அதுக்கு முதல் கர்த்தர் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார். But before that, God reveals who he is. இந்த வசனம் தான் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். This is the word that we can see in many places in the Bible. அங்கே கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் தான் யார் என்று. கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். And he says to Moses, the Lord, the compassionate and the gracious God, slow to anger, abounding in love and faithfulness. மோசே சொல்லவில்லை, தேவன் தான் யார் என்பதை சொல்லுகின்றார். Moses did not say, but God says who he is. நான் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். I am the compassionate and gracious God, slow to anger, abounding in love and faithfulness, God says. இந்த வசனத்தை தாவீது பல தடவை அவருடைய சங்கீத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கலாம். We can see David using this in many places in Psalms. தானியேல் இந்த வசனத்தை மறுபடியும் எழுதுகின்றார். Daniel repeats these verses. அநேக அங்க வேதபாரர்கள் வேதத்தின் தலைவர்கள் இந்த வசனத்தை அதிக நேரமாக நினைப்பூட்டுகிறார்கள். ஏனென்றால் தேவன் தன்னுடைய வாயினாலே சொல்லப்பட்டவர் தான் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள தேவன் என்பதை. So all those who have written chapters and epistles in this Bible repeatedly reveal this verse because God himself revealed who he is. ஆனபடியா தான் அங்கே மோசேயுடைய காலத்தில் மாத்திரம் தேவன் இரக்கமும் கிருபையும் உள்ளவர் என்பது கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே தேவன் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். It does not mean that only in the times of Moses that God is compassionate and gracious. Even in the New Testament time, God is gracious and in compassionate. ஆனபடியா எபிரேயர் 13:8 நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். In Hebrews 13:8 we see that Jesus Christ is the same yesterday and today and forever. ஆமென். கர்த்தர் மாறாத தேவனாய் இருக்கிறார். God is a never changing. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், யாக்கோப்பு 1:17. James 1:17. அங்க பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து கடந்து வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை.
Every good and perfect gift is from above, coming down from the Father of the heavenly lights, who does not change like shifting shadows. இங்கே யாக்கோபு சொல்லுகிறார் அவர் மாறாத தேவன். And James is saying that he is a God who அவரிடத்தில் never changes. யாதொரு மாறுதலும் கிடையாது. There's no change whatsoever in him, James பாருங்க, says. நிழல் வந்து நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டு இருக்கும். Shadows always shift. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சூரியனை போல. And the word says God is like the sun. அவர் வீசிக்கொண்டே இருப்பார், அவர் மாறவே மாட்டார். He will always be shining, he never changes. மேகங்கள் வரலாம், There might be clouds that come, மழை பொழியலாம், there might be rain, ஆனா சூரியன் உதித்து கொண்டுதான் இருக்கும். but the sun will always be shining. அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும். That is how our God is. அவர் மாறாத தேவன். He never changes. அவருடைய இரக்கம் மாறுவதில்லை, His compassion does அவருடைய not கிருபை wear away. மாறுவதில்லை, His grace does not அவருடைய wear away. நீடிய சாந்தம் மாறுவதில்லை. And he is a great, slow அவர் to anger. சத்தியமுள்ள தேவனாய் And he is a இருக்கிறார். faithful God. சூழ்நிலை மாறலாம், Circumstances might மனிதர்கள் change. மாறலாம், People might change. நண்பர்கள் மாறலாம், Friends might change. நாங்க நம்பியிருக்கிற காரியங்கள் மாறலாம். Things that we believe ஆனால் can change. வேதம் சொல்லுது கர்த்தர் மாறாத தேவன். But scripture says God never changes. இந்த வேளையில நாங்கள் மனுஷனுக்கு ஏன் இந்த சத்தியம் முக்கியம் என்று 6 காரியங்களை சுருக்கமாய் நான் பார்க்க போகின்றோம். We're going to see why this fact of God never changes is important through 6 different points. தேவன் மாறாதவர் என்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிறதான மிகப்பெரிதான பொக்கிஷம் என்னென்றால் நமக்கு இரட்சிப்பின் நிச்சயம் உண்டாயிருக்கிறது. And he's given us the confirmation of salvation. That is the important factor that God never changes. நான் சொன்னது போல சில நேரங்களிலே மனிதர்கள் மாறிடுவார்கள். As we said, sometimes people might சில change. நேரங்களில் எங்களுடைய விசுவாசம் பலவீனம் அடைகிறது. Sometimes our faith becomes சில weaker. நேரங்களில் நாங்கள் தோல்வி எங்களுக்கு ஏற்படுகின்றது. Sometimes we have defeat in many things that we attempt. ஆனா இரட்சிப்பு தேவனிடத்தில் இருந்து வருகின்றது. But salvation comes from God. அது ஒருபொழுதும் மாறுவதில்லை. It will never change. இரட்சிப்பு ஒருபொழுதும் மாறுவதில்லை. Salvation will never change. தீமோத்தி 2 தீமோத்தி 2:13 பார்க்கிறோம், நாம் உண்மையுள்ளவர்கள் என்று அல்ல, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். So if we are faithless, he remains faithful, for he cannot disown himself. நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, We did not choose him. நாம் தேவனை பிடித்துக் கொள்ளவில்லை. We did not hold on to வேதம் him. சொல்லுவது அவர் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். He holds on to us. ஆனபடியே தான் எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது, கர்த்தர் எங்களை இரட்சிக்கின்றார். That is why we have the confirmation that God கர்த்தர் எங்களை விடுதலை செய்திருக்கிறார். He relieved us from our ஏனென்றால் pain. நாம் அவரை பிடிக்கவில்லை, அவர் நம்மை Because பிடித்திருக்கிறார். we did not hold him, but he holds us. இரண்டாவது நான் பார்க்கிறோம், ஏன் தேவன் மாறாதவராய் இருக்கிறார் என்பதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிறதான நம்பிக்கை என்னவென்றால் அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கின்றார். And the second confirmation that we have that God never changes is because he is a loving God. மனிதனுடைய அன்பு மாறும், The love of mankind will change. உறவுகளுடைய அன்பு மாறும். The love of the relations will change. வேதம் சொல்லுது அவர் மாறாத, அவருடைய அன்பு மாறுவதில்லை. The scripture says his love never changes. எரேமியா 31:3 நாங்க வாசிக்கிறோம், Jeremiah 31:3. அநாதி அன்பினால் தேவன் எங்களை நேசிக்கின்றார். 31:3. Everlasting love he loves us. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகின்றது. It says that he has an everlasting love over us. இன்று நேற்றல்ல, அவர் பூமியை உண்டாக்கின முதலாகவே அவர் எங்களை நினைத்திருக்கின்றார். Not today or yesterday, but even from the time that the world was created. அவருடைய he has அன்பு thought about. நித்தியமானது. His love is eternal. அவருடைய அன்பு நித்தியமானது. His love is eternal. ஆனபடிதான் ரோமர் 8:38-39 வாசிக்கிறோம், அங்கே பவுல் சொல்லுகிறார், இந்த அன்பிலே இருந்து தன்னை பிரிக்க முடியாது. That's why in Romans 8:38 we see nothing can separate me from this love. எது நடந்தாலும் தேவனுடைய அன்பிலே இருந்து தன்னை பிரிக்க முடியாது என்பதை சொல்லுகின்றார். Whatever may happen, but nothing can separate me from the love of the Lord. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமை ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று For நிச்சயித்திருக்கின்றேன். I'm convinced that neither death nor life, neither angels nor demons, neither the present nor the future, nor any powers, neither height or depth, or anything else in all creation will be able to separate us from the love of God
That is in Christ Jesus the Lord. இந்த நிச்சயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். Each one of us need to have this confirmation. ஏனென்றால் தேவன் மாறாதவர். Because God never changes. எது நடந்தாலும் தேவனுடைய அன்பு என்னை விட்டு பிரிக்காது. Whatever happens, the love of God will not be separated from us. வேதம் சொல்வது அவர் மாறாத தேவன். Because the scripture says he is a never changing God. மூன்றாவது பாவம் தேவன் மாறாதவர் என்பதற்கு The third point, that God is never changed. ஜெபிக்க தைரியம் கிடைக்கின்றது. We have the courage to pray. நாம் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு எங்க தைரியம் உண்டாக இருக்கிறது என்றால் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறபடினால் நாம் தைரியமாய் அவரிடத்திலே ஜெபிக்கலாம். Because we have the assurance that he is a never changing God, we can pray to him with confidence and with courage. நேற்று ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றும் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். The Lord who heard my prayer yesterday can hear my prayer today. அவரிடத்திலே ஜெபிப்பதற்கு எங்களுக்கு தைரியம் எங்களுடைய நீதியோ அல்லது எங்களுடைய சுய பலனோ அல்ல, தேவனுடைய கிருபையாய் இருக்கின்றது. Not through our self righteousness but through God's grace we can ask. எபிரேயர் 4:16 நாங்கள் வாசிக்கிறோம், அவருடைய கிருபா சண்டையிலே நாம் தைரியமாய் சேர கடவோம். We see in Hebrews 4:16, let's approach the throne of grace with confidence. எங்களுடைய பலத்தினாலே அல்ல, not through our strength. அங்க பார்க்கிறோம் மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை வெளிப்படுத்தும் பொழுது சொல்றார், அவர் மகா தயவுள்ள தேவன். And he's a very compassionate God when God is telling Moses. அவர் நாம் ஜெபத்திலே எதை கேட்டாலும் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். And whatever we ask in prayer he gives. ஏனென்றால் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Not according to our will but we ask according to his will, then he is able to provide. ஆகவே தான் அங்கே பவுல் சொல்றார், நாம் தைரியமாய் கர்த்தர் அண்டையிலே போகலாம். So that's why Paul says we can go to his எப்படி ஒரு presence with தகப்பனிடத்திலே மகன் போவாரோ அப்பண்ணமாய் நாம் ஆண்டவர் அண்டையிலே போகலாம். how a son will approach the father, we can go similarly. ஏனென்றால் என்னுடைய சுயத்தினால் நான் கடந்து போவது கிடையாது. Not through my self righteousness I am going. அவருடைய கிருபையினால் அவருடைய கிருபா சண்டையில நாங்கள் கடந்து போகிறோம். Going to the grace of throne through his grace. இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி உண்டாகிறது? How do we have this confidence? அவர் மாறாத தேவன். Because he is a God who never changes. அவர் மாறாத தேவன். He is a God who never changes. ஆகவே நாம் தைரியமாய் ஆண்டவர் அண்டையில போகலாம். Therefore with confidence we can approach God. நான்காவது பாவம் என்றால் ஏன் தேவன் மாறாதவர் என்றால் அவரது வாக்குத்தத்தம் எங்களுக்கு உறுதியாய் இருக்கிறது. The fourth reason why God never changes is his promises are permanent for us. ஆமென். அவருடைய வாக்குத்தத்தம் எங்களுக்கு உறுதியா இருக்கிறது. His promises are firm for us. அநேக நேரங்களிலே எங்களுக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தங்கள் மனிதர்களிடத்திலிருந்து வருகிற வாக்குத்தத்தங்கள் நாங்கள் ஏமாந்து போய்விடுவோம். Many times the promises we receive from mankind we have been deceived. எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் கடைசி நிமிடத்திலே சொல்லுவார்கள் என்னால முடியாது என்று. They will promise heaven and earth for you and at the last minute they say அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். They cannot fulfill the word that they gave. ஏனென்றால் மனிதன் ஒரு வரையறைக்கு உட்பட்டவனாய் காணப்படுகின்றான். Mankind is confined to a certain limit. அவனால எல்லாமே செய்ய முடியாது. He cannot perform everything in this world. ஆனால் தேவனால் எல்லாமே செய்ய முடியும். But God is able to do everything. ஆனபடிதான் வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 23:19 சொல்லுகிறது, தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. And in Numbers 8:23 we see that he is not a man to lie and to change his mind. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தேவனாய் இருக்கின்றார். The one who gave the promise is the வேதம் Lord. சொல்லுது அவர் பொய் சொல்ல மனிதன் கிடையாது. He is not a liar, a human to lie. அப்படின்னா என்ன சொல்லுகிறது? What does it மனிதன் பொய் சொல்லுவான். Man will lie, that's the meaning. மனிதனால செய்ய முடியாது. Man cannot do. மனிதனால ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவனால தன்னுடைய காரியங்களை செய்ய முடியும். There's a limit to what mankind can stretch ஆனா themselves. வேதம் சொல்லுகிறது அவர் சொன்னால் அவர் செய்வார். But God word says if he says he is able to. யோசுவா 21:45 வாசிப்போம், அந்த கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் அவருடைய வாழ்க்கையிலே தவறவில்லை. So whatever God has promised to the Israelites in Joshua 26, we see that whatever God has promised always were fulfilled. ஒரு வார்த்தையும் தவறவில்லையா? Not even one word went எல்லாம் நிறைவேறிற்று என்று நாங்கள் We வாசிக்கிறோம். see that everything was completely fulfilled. தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். Because he is an omnipotent God. அவர்
சர்வ வல்லமையுள்ள தேவன், He's an omnipotent God. சகலவற்றையும் உண்டாக்கின கர்த்தர். He's a Lord who created அந்த everything. தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் And if that Lord has promised me something, கர்த்தர் நிச்சயமா அதை He நிறைவேற்றுவார். will definitely fulfill that. அநேக நேரங்களில் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அல்லது எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் பயப்படுவோம். Many times we worry about our future or the future of our children. என்ன நடக்க போகுது என்னுடைய பிள்ளைக்கு, What is going to happen to my child? என்னுடைய பிள்ளை எப்படி இந்த பூமியிலே வாழப்போது, அவர்களுக்கு எப்படி இந்த பூமி அவர்களுக்கு ஏற்ற விதமா இருக்கும் என்று பயம் காணப்படும். There's a fear that how this child is going to சில survive in நேரங்களில் this எங்கள் world. பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு போற பொழுது ஒரு பயம், ஆண்டவர் திருப்பி என் பிள்ளை வந்துடுமா, திருப்பி எங்க ஆண்டவரில் வந்துடுமா என்று ஒரு கவலை இருக்கும். பிள்ளைகளை குறித்ததான அநேகமான கவலைகள் பெற்றாரை அங்கே பாதிக்கின்றது. When the child goes out somewhere, as parents, we always have fear. Oh, will the child come back home safely? What time they're going to come? We got so much of fear about our children. அங்கே மோசேக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். And when God gave the words of promises to Moses, he said, I am a God who will show mercy to thousands of your generation. ஆமென். அதே தேவன் தான் உங்களுடைய என்னுடைய தேவனாய் இருக்கின்றார். And that's the same Lord is for you and for me. என்னுடைய பிள்ளைக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பார். Because Lord will show என்னுடைய mercy to his பிள்ளைக்கு children. மாத்திரமல்ல, என்னுடைய 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறதுக்கு தேவன் வல்லவம் உள்ள தேவனாய் இருக்கின்றார். Not only to his children, but for his 1000 generations, God is able to show his mercy. ஏனென்றால் நாம் கர்த்தரை நம்புகிறோம், அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறோம். Because we believe God and his promises. மனுஷனை நம்பவில்லை. We are not believing man. பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர்களுடைய படிப்புல அல்ல. The future of our children is not in their education. பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்திலே அல்ல. The future of our children is not in the wealth that we have accumulated. பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர்கள் கர்த்தரிடத்திலே இருக்கின்றது. Amen. The future of the children exists in their faith. அந்த வேதம் சொல்லுகிறது, அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கங்களை காண்பிக்கிற தேவனாய் இருக்கின்றார். Because the word says that he is a God who gives mercy to thousands of generations. அந்த வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் தேவன் தான் அழைத்திருக்கின்றார். Because the word says God has called you அவர் and I. ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. He is a Lord who will never abandon you. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. He is not a man to அவர் lie. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. And he does not change his heart அவர் as a சொன்னதை human. செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன். And he is an important God who is able to fulfill whatever he's promised. ஆகவே நாம் தைரியமா இருக்கலாம், ஏனென்றால் தேவன் மாறாதவராய் இருக்கின்றார். And therefore we can live with confidence because God never changes. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் And இருக்கின்றார். he is able and he is strong to fulfill the promises he's given us. ஐந்தாவது பார்ப்போம் என்றால் தேவன் ஏன் மாறாதவர் என்பதற்கு எங்களுக்கு இருக்க ஐந்தாவது ஆதாரம் என்னென்றால் எங்களுடைய சூழ்நிலையிலும் தேவன் எங்களோடு நம்பிக்கையாய் இருக்கின்றார். And the fifth point is through our circumstances God is our hope. எந்த சூழ்நிலையில் நாங்கள் போனாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கின்றார். Whatever the circumstances that we might ஆரம்பத்தில் சொன்ன சூழ்நிலை மாறலாம். That's why I said at the beginning, circumstances can change. எங்களுடைய நிலைமை மாறலாம். Our situation can எல்லாம் change. மாறக்கூடியவதா இருக்கின்றன. Everything is changeable. எங்களுடைய உருவமே 10 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு மாறக்கூடியதா இருக்கின்றன. Even our own appearance will change. I don't look the same that I looked 10 years ago. 10 வருஷத்துக்கு முதல் எனக்கு நிறைய தலைமுடி இருந்தது. 10 years ago I had a lot of hair. இன்னும் இப்போ பார்த்தா தலைமுடி இல்லை. Now there's less. அதே போல மனுஷனுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒன்று. Similarly, life of a mankind can always change. எங்களுடைய உடல்நிலை மாறக்கூடியவை. Our mindset can always change. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் மாறாத தேவன். But the word says he is a அவர் God சொல்றார், who never நான் changes. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. எந்த he said. சூழ்நிலையா இருந்தாலும், Whatever the circumstances may be. சூழ்நிலை மிக மோசமா இருக்கலாம், The circumstances might be so grievous. எங்களால இதை எதிர்கொள்ள முடியாம காணப்படலாம். And we cannot be facing that circumstance. கர்த்தர் சொல்லுகிறார், But God நான் says, உன்னோடு கூட இருக்கின்றேன். I will be with you. சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Psalms 46:1 says, God is our refuge. ஆமென். வேணும் ஒரு உதாரணம் வேதத்துல பார்ப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அவனுக்கு நடந்த காரியம் மிகவும் மோசமான காரியமா இருந்தது. And if you look at the life of Joseph in the Bible, the things that happened to him சொந்த were so சகோதரர்களே unbearable. அவனை அங்க குழியிலே போட்டு விடுகிறார்கள். His own children, his own brothers, siblings சொந்த dumped him in the pit. சகோதரர்கள் அவன் பணத்துக்காக அவனை விற்று விடுகிறார்கள். His own siblings sold him for money. அங்க அடிமைப்பட்டு சிறையிலே காணப்படுகின்றான். He was subject to slavery and was imprisoned. மோசமான சூழ்நிலை யோசேப்புடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. In Joseph's life, his circumstances were so critical and bad. ஆதிகாமம் 39:2 சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். Genesis 39:2 says, the Lord was with Joseph. ஆமென்.
இன்றும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். Today even God is with us. நாளைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட He இருப்பார். will be at us tomorrow. வேதம் சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். Because the word says He is a never changing God, yesterday, today and ஆகவே tomorrow. சூழ்நிலையை நாம் மேற்கொள்ளக்கூடியதற்கு என்ன எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறால் தேவன் மாறாதவராய் இருக்கின்றார். And for us to overcome such circumstances, the hold that we have is that God never changes. ஆமென். கர்த்தர் மாறாதவர். God never changes. இன்னொரு வசனம் சொல்லுகிறது 41:10 பார்க்கிறோம், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். In 41:10, fear not, I am with you. ஆமென். பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Fear not, I am with you. அங்கே இறுதியா நான் பார்க்கிறோம், Finally we see தேவன் மாறாதவர் என்பதற்கு எங்களுக்கு இருக்கிற ஆதாரம் என்னவென்றால் கர்த்தர் எதிர்காலத்தை எங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தர் எதிர்காலத்தை உண்டு பண்ணுகின்றார். And the sixth evidence that we have that God never changes, He makes the future favorable for us. அநேக நேரங்களில் நான் சொன்னது போல நாளைக்கு என்ன நடக்கும் என்கிறதான பயம் அநேகருக்கு எங்களுக்கு காணப்படும். Many of us have the fear what is going to happen tomorrow. ஆனால் வேதம் சொல்லுது நாம் பயப்பட வேண்டியதில்லை. The scripture says நாளை you don't need to தினத்தை fear. குறித்து நாம் பயப்பட We வேண்டியதில்லை. do not have to fear about tomorrow. சங்கீதக்காரன் சொன்னது போல 102:27 சொன்னது போல, ஏனென்றால் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். In 102:27 it says God, but because He remains the same, கர்த்தர் மாறாத தேவன். God never changes. பார்க்கிறோம், மனிதன் மாறிடுவான். Mankind will change, சத்தியம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தர் மாறாத தேவன். but the truth says to us is that God அவர் ஏன் never மாறாத changes. தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற 6 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். We saw 6 things as to prove why He is not the God who changes. ரட்சிப்பின் நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கிறது. The confirmation of our salvation is received. அவருடைய அன்பின் நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கிறது. We have the hope in His love. ஜெபிக்க தைரியம் எங்களுக்கு கிடைக்கிறது. Gain the confidence to pray. வாக்குத்தத்தங்களின் உறுதி நமக்கு கிடைக்கிறது. We receive the firmness in the promises. சோதனையில் நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கிறது. Through our trials we have hope. எதிர்கால பயமின்றி எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். God gives us the grace to face the future ஆகவே without fear. உலகம் மாறினாலும், The world might change, மனிதர்கள் மாறினாலும், people might change, சூழ்நிலை மாறினாலும் circumstances might change, தேவன் மாறாதவர். God never changes. அங்கே மல்கியா 3:6 சொல்கிறது போல, நான் கர்த்தர், நான் மாறுகிறதில்லை. Malachi 3:6 says, I am the Lord who never changes. ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் மாறுவதில்லை. God never changes. தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Shall we bow down our heads and give thanks to God? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே, அப்பா, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Heavenly Father, we give thanks to you. நீர் எவ்வளவு ஆண்டவரே மகத்துவமும் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. You are omnipotent God, O Father. ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். Lord, we are blessed that we have you நாங்கள் as our Lord. பாக்கியவான்கள் சுவாமி. We are blessed, O Father. நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. You are our Lord. நீர் எங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறீர். You are our Lord. Father. நீர் மாறுவதில்லை சுவாமி. You never change, O Father. உம்முடைய கிருபை மாறுவதில்லை. Your grace is உம்முடைய never இரக்கம் changes. மாறுவதில்லை. Your mercy never உம்முடைய changes. மகா தயவு மாறுவதில்லை. Your compassion doesn't change. O நீர் Father. சத்தியமுள்ள தேவன் ஆண்டவரே. You are a truthful நீர் God. பொய் சொல்ல மனுஷன் அல்ல You are ஆண்டவரே. not human to நீர் lie. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல கர்த்தாவே. You do not change your heart நீர் because you're சொன்னதை human. செய்கிற தேவன் You ஆண்டவரே. are a Lord who fulfills ஐயா, இந்த whatever நாள் you ஆண்டவரே promise. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. Pray for each and இவருடைய every one வாழ்க்கையில who's நீர் here. என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திரோ ஆண்டவரே, Whatever the அதை promises you given in நிறைவேற்ற their நீர் life. வல்லமை உள்ள தேவன் என்பதை சுவாமி இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் என்னும் என்னுமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிற We pray ஆண்டவரே. that you give them the grace to understand that you are a God இன்னுமாய் who ஆண்டவரே உம்மை fulfills. அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் Give us the ஜெபிக்கிற grace to ஆண்டவரே. increase in the knowledge of you, எங்களுடைய Father. விசுவாசத்தை அதிகரிப்பீராக ஆண்டவரே. Increase our faith, O Father. எங்களுடைய ஜெபத்தை அதிகரிப்பீராக ஆண்டவரே. Increase our prayer, O Father. எங்களுடைய ஆராதனை உம்மை அறிந்து நாங்கள் ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. Give us the grace to know you and praise and worship அந்த you. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless each and every one. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we ask and pray. ஆமென். Amen. ஆமென்.